காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஹோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் முடிய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்களுக்கு ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஹோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது யூன் மாதம் புதன்கிழமை 17/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை, எமகண்டமாக காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 3:30 வரை துவிதியை திதியும் பின்பு திருதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:06 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டிரம நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:06 வரை கேட்டை நட்சத்திரமும் பின்பு மூல நட்சத்திரமும் நிலவுகிறது. கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறைமுடனும் செயலாற்றல் சிறப்பு. இணைவினர்களை இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஹோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 3ஆம் நாள் 17/6/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்துள்ள இன்றைய நாளும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறைவனை எல்லாம் பிரார்த்தனை செய்து இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் புதன்கிழமை அமைந்தால், ஒரு திருமணத்திற்கு புதன்கிழமை நமக்கு சேர்ந்து வந்தால் அந்த பெண்ணினுடைய மாப்பிள்ளையினுடைய நட்சத்திரத்துக்கு பொருத்தமாக நாட்களை எல்லாம் பார்க்கிற பொழுது புதன்கிழமை வந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இந்த புதன்கிழமை நாம் இறை வழிபாடுகளை எல்லாம் செய்வதோடு இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களிலே ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சம்மாந்துறை தீரமுனை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்தினுடைய இந்த ஆனி உத்தரத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உத்தரத்திலே தீர்த்த உற்சவத்தோடு துவஜ அவரோகணத்தோடு நடைபெறும். அதேபோல் யாழ்குழா நாட்டிலே பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம் புலோலி பர்வத பத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் ஆலயம் ரொம்ப புகழ்பெற்ற சிறப்பான அந்த ஆலயம். அந்த ஆலயத்திலே இந்த 15 நாட்கள் உற்சவம் அங்கு நடைபெற்று
15வது நாள் தீர்த்த உற்சவம் ஆனி உத்திரத்திலே நடைபெறும். அன்றைய தினம் அங்கே காலையிலே ஒரு சிறப்பாக நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் உதயத்திலே நடைபெறும். இந்த நடராஜ பெருமானுடைய அபிஷேகங்கள் விடிய காலையிலே நடக்க வேணும். சில இடங்களிலே 8 மணி 9 மணி 10 மணிக்கு நடை சிறப்பு செய்து கொள்வார்கள். இல்லை, ஆனி உத்திரத்திலே உதயத்திலே 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே அந்த நடேசர அபிஷேகம் நிறைவு பெற்றால்தான் அது நடேசர அபிஷேகம். நடராஜ பெருமானுக்கு ஆனி உத்திரத்திலே நடேசர அபிஷேகம் நடைபெறும். அங்கே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே சிறப்பான முறையிலே நர்த்தனங்கள் தாளங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு இறைவன் ஆனந்த கூத்தாடுகின்ற வகையிலே ஆடல் வெள்ளானாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி உத்தரத்திலே சிறப்பான அபிஷேகம் காலையிலே நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பசுதீச பெருமானுடைய தீர்த்தோற்சவம் நடைபெறும். இவ்வாறு பல ஆலயங்கள், சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய தீர்த்தோற்சவத்தோடு கூடியது. இன்னும் பல இடங்களிலே பல்வேறு ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய உற்சவங்கள் நாம் கலந்து கொள்வதோடு இந்த யாகசாலையிலே பூஜைகள் நடைபெற்று தேவாரம் புராணங்கள் பாடப்பெற்றதும் சுவாமி ஈசானத்துக்கு வந்ததும் அங்கு சிறப்பான பட்டுச்சாத்தி அர்ச்சனை வழிபாடுகளோடு வேதம் ஓதப்பட்டு தேவார புராணங்கள் ஓதப்படும். எதற்காக இந்த ஈசானத்துக்கு அவ்வளவு சிறப்பு? இதை ஒவ்வொரு சைவ சமயத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன திக்குகளை விட இந்த ஈசான திக்குக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த இறைவனுடைய ஈசான முகத்தில் இருந்துதான், அந்த ஈசான திசையிலிருந்து தான் 28 ஆகமங்கள் தோன்றின, 14 புராணங்கள் தோன்றின. அவ்வளோ ஒரு சிறப்பு அந்த ஈசானத்துக்கு. அதனாலே தான் மூலஸ்தானத்திலே சுவாமியை கும்பாபிஷேகத்திலே பிம்பஸ்தானம் செய்யப்படுகின்ற பொழுது கிழக்கு வாசல் கோவிலாக இருந்தாலும் ஒரு நூல் சற்று ஈசானத்தை பார்க்கின்ற வண்ணமாக அமைத்து கொள்ளுவார்கள். நாம் ஒரு வீடு கட்ட போகிறோம், அத்திவாரம் போட போகிறோம்னா ஈசான திக்கிலே பூமி பூஜை செய்து அத்திவாரம் கல் வைத்து அங்கே பூஜைகள் செய்யப்படுவது. அந்த ஈசானத்துக்கு அவ்வளவு சிறப்பு. தொடர்ந்து இது பற்றி நாம் சிந்தனைக்கு கொள்வோம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 17/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு,
சிறு சிறு மனச்சஞ்சலங்கள் இருக்கும், இருந்த போதிலும் அனுகூலத்தை பெறலாம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். மன தைரியங்கள் அதிகமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே சிறப்பும் மேன்மையும் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். காரியங்களிலே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றி கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உறவினர் மூலம் நன்மைகள் அமையும். மனச்சஞ்சலங்கள் நீங்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்தங்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். காரியங்கள் எழுபுறைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய சிந்தனை. இந்த கோசாரங்களிலே நாங்கள் கோசார பலன் என்று சொல்கின்ற போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி என்று இந்த கோசார நிலைகளிலே எங்களுடைய ராசிக்குரிய பலன்களை ஆர்வமாக பார்ப்பதிலே நாங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன நடக்கின்றது பொழுது, என்ன பலன் பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் ஆராய்வோம். எந்த நிலையிலே கோசாரங்கள் வந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே அதிகமாக ஒரு அச்சம் கொள்ளுகின்ற காலம் இந்த 7.5 சனி. இந்த 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகளுக்கு ஒரு வரை பிடிக்கின்றது. இந்த 7.5 ஆண்டும் அவர்களுக்கு துன்பம் என்று சொல்வதற்கு இடமில்லை. அந்த 7.5 ஆண்டிலே அதிலே 3 கூறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். 12ஆம் இடம் 2.5 ஆண்டுகள் முதல் கூறாக போற்றப்படுகின்றது. ஜென்மச்சனி, அதாவது அந்த ராசியிலே சனி வருகின்ற காலம் ஜென்மச்சனி ஒரு 2.5 ஆண்டுகள் பார்க்கப்படுகின்றது. 2ஆம் இடம் 2.5 ஆண்டுகள் பார்க்கப்படுகின்றது. ஜென்மச்சனி முடிந்து 2ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது அது கடைக்கூறாக போற்றப்படுகின்றது. ஆக முதல் கூறு, நடுக்கூறு, கடக்கூறு என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை பிரயோகங்களிலே 3 கூறுகளாக 2.5 ஆண்டுகள், மொத்தம் 7.5 ஆண்டுகள் இந்த 7.5 சனியை நாங்கள் பார்க்கின்றோம். இயல்பாக இந்த 7.5 சனியிலே 7.5 சனி துன்பம் கொடுக்குமா என்று சில பேர் கேட்பார்கள். ஒரு சிலர் சொல்லுவார்கள் 7.5 சனி மகர ராசி, கும்பராசி, துலாம் ராசிக்கு பாதிப்பை கொடுக்காது என்று சொல்லுவார்கள். ஒருவர் சொல்லுவார்கள் ஜாதகத்திலே சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் 7.5 சனியால் பெரிய பாதிப்பில்லை என்று சொல்லுவார்கள். அல்லது ஜாதகத்திலே துலாலக்கணம், மகரலக்கணம், கடகலக்கணம், அந்த துலாலக்கணம், மகரலக்கணம், கும்பலக்கணம் கொண்டவர்களுக்கு 7.5 சனி பாதிக்காது என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வார்த்தை பிரயோகங்களாலே அந்த 7.5 சனியினுடைய பலன்களை சொல்லிக் கொண்டிருப்பது வழமை. ஆனால் 7.5 சனி யாராக இருந்தாலும் அந்த ஜென்மச்சனி என்று சொல்கின்றோமே, அதாவது உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவான் வருவார். தற்பொழுது மீன ராசியிலே சனி பகவான் இருக்கின்றார். அந்த மீன ராசியை கொண்ட அனைவருக்கும் தற்பொழுது ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகின்ற 7.5 சனியின் நடுக்கூட்டு பலாபலன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே அந்த மீன ராசி என்று சொல்லுகின்ற பொழுது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு உடையவர்கள் மிக மிக நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் அமைகின்றது. அதாவது 7.5 சனியின் ஜென்மச்சனிக்குரிய காலம் இது. அவரவர்கள் வயதுக்கேற்ப பலாபலங்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு மாணவர்களாக இருந்தால் அவருடைய கல்வி நிலையிலே மிகவும் ஊக்கமும் பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்பட வேண்டும். அசண்டைத்தனமாக இருக்கக்கூடாது. நட்பு வட்டாரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கல்வி, உங்களுடைய பணி, அதாவது கல்வி கற்பதும்
அதை சரியாக மனப்பாடம் செய்து கொள்வதும் பரீட்சைகளை சரியாக கவனித்து செயல்படுவதுமாக அவர்களுடைய காலத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற ஜென்மச்சனியிலே எங்களுடைய அசண்டைத்தனத்தினாலே எங்களுக்கு பல சிரமங்கள் அமையலாம். எனவே நாங்கள் மிக நிதானம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அதை ஒரு இளம் நடுத்தர வயதிலே உள்ளவர்கள், குடும்பஸ்தர்கள், தொழில் செய்கின்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு குடும்ப ரீதியாக மன உளைச்சல்கள், பிரச்சனைகள் இருக்கும், செலவீனங்கள் அதிகமாக இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் திடீரென ஏற்படுத்தும். எனவே அவர்களும் மிக மிக நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இது அமைகின்றது. அதேபோன்று வயது முதிர்ந்தவர்கள், அதாவது இயலாதவர்களுக்கு கூட உடல் உபாதைகள் அதிகமாக கொடுக்கின்ற காலமாக இருக்கும். மருத்துவ செலவுகள், சத்திர சிகிச்சைகள் போன்ற நிகழ்ச்சிலே சிரமங்களை கொடுக்கும். வாகன ஓட்டுநர்கள் மிக அவதானமாக, நிதானமாக, பொறுமையாக தங்களுடைய கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். இப்படியாக இந்த ஜென்மச்சனி காலம் என்பது அவர்களுடைய வினைப்பயனுக்குரிய சரியான பலாபலங்களை கொடுக்கின்ற காலமாக அமையும். எனவே இந்த ஏழரைச்சனியிலே ஜென்மச்சனியை நாம் எல்லோரும் நன்கு கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது என்ன ஜென்மச்சனி என்று உதாசீனப்படுத்தி செல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த காலகட்டம்தான் எங்களுக்குரிய வினைப்பயன்களை சரியாக தருகின்ற காலம் சனி பகவான். எனவே இந்த ஏழரைச்சனியிலே ஜென்மச்சனி காலம் மிக மிக நிதானமும் பொறுமையும் கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டிய காலமாக அமைகின்றது. அதை ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சனி பகவானுடைய பலாபலங்களிலே ஜென்மச்சனி காலத்திலே தான் எங்களுக்கு பலவிதமான சிரமங்களும் துன்பங்களும் அதிகமாக வருகின்ற காலமாக அமைகின்றது. அதிலே 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற முதல் ஆரம்பித்த 2.5 வருடங்களிலே பெருந்துன்பங்களுக்கு இடம் இருக்காது. அதே போன்று கடைக்கூறாக சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்திலே அமைகின்ற 2.5 வருடங்களும் கூட சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் தரக்கூடிய காலமாகவும் அது அமையும். எனவே இந்த ஏழரைச்சனி என்கின்றது 7.5 ஆண்டுகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்குரிய பலங்களை உங்கள் ஜோதிடர் மூலமாக அறிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை, வழிபாடுகளை சரியாக செய்து நாங்கள் நிதானம், பொறுமை இழக்காமல் எங்களுடைய கைங்கரியங்களிலே மிக அவதானமாக, மிக நிதானமாக செயற்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த ஏழரைச்சனி அமைகின்றது. அதிலே ஜென்மச்சனியை ஒவ்வொருவரும் உற்று நோக்கி அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதே மிக முக்கியமானது. நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக உடைமையுள் இன்மை வெறந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. இக்குறளினுடைய பொருளாக செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும். அஃது அறிவிகளிடம் உள்ளதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். உடைமையுள் இன்மை வெறுந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. இக்குறளினுடைய பொருளாக செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாது அறியாமையாகும். அஃது அறிவிகளிடம் உள்ளதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.